இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்ம வினோத்துக்கும் சாண்ட்ராக்கும் பயங்கரமா மோதல் ஏற்படுது. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் இடையில 2 வாரமா சண்டை போயிட்டு இருக்கு. இதுல இவங்க வீட்டு தலையா வேற ஆயிட்டாங்க நம்ம கானா வினோத். சும்மாவே ஆளு பதட்டமா இருப்பாரு. இப்ப வேற தலையா வேற ஆயிட்டாரா, கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி பரபரன்னு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம கானா வினோத் கதிகலங்கும் வினோத் ஆயிட்டாரு. ஓகே, இப்ப வினோத், அமித், சாண்ட்ரா, கனி இவங்கலாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நடந்த விஷயத்தை பத்தி வினோத் சொல்றாரு. நான் இந்த பக்கம் நிக்கிறேன், அவங்க அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க கண்டுக்காம கொள்ளாம. அதை பார்த்துட்டு கனி என்கிட்ட கேக்குறாங்க, என்ன அவங்க கண்டுக்க மாட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது கேட்டதுக்கு சாண்ட்ரா ஆள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஆள் இருந்தா என்ன, எல்லாம் தள்ளிப்போ சொல்லுங்க, இது உங்க வீடு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே சாண்ட்ரா பிடிச்சாங்க. இது 100% இந்த டோன்ல அவங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கே தெரியும் கானா வினோத் எந்த டோன்ல பேசுவாரு, எப்படி பேசுவாருன்ட்டு. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்படி சொல்லவும் கானா வினோத் எனக்கு கேமரா இருக்கு, சாட்சிக்கு ஆள் இருக்காங்க, அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாண்ட்ரா, என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், இவர் இந்த டோன்ல சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ப்ரோமோல சில பேர்லாம் சேர்ந்து சாண்ட்ராக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. யார்னா எஃப்ஜே, கனி, கமருதீன், வினோத், விஜய், பாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே சொல்றாரு, இவங்க ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள வரும்போது ஒருத்தவங்க எலிமினேட் ஆகி வெளியே போங்கன்னு தெரியாதா, அதுக்கே இவ்வளவு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது எஃப்ஜே, தலைவலி நம்மளுக்கு வந்தாலும் தெரியும், அடுத்தவங்களுக்கு வந்தாலும் தெரியாது. அடுத்து வினோத் சொல்றாரு, அப்போ அந்த டோன்ல பேசுறீங்க, இப்ப இந்த டோன்ல பேசுறீங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வினோத் சொல்றாரு. அடுத்து கமருதீன் சொல்றாரு, மச்சான் எப்பயும் சுத்து விட்டுட்டே இருக்காங்கடா அப்படின்றாங்க. ஏதாவது நம்ம வாய் பேசிட்டா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படியே நம்மளே சுத்த விடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன கமருதீன், நீங்களா அதை சொல்றீங்க? மறுபடியும் வினோத் சொல்றாரு, எஃப்ஜே நீ போய் ஏதாவது இப்ப பேசணும்னு வச்சுக்கோங்க, உன் பக்கமே அப்படியே திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்வதி சொல்றாங்க, இந்த அமித் வேற போய் அங்க போய் பேசிட்டு இருக்காங்க, அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே வினோத், நீ கம்முன்று, நீ ஏன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாரு. அப்புறம் அவரு கனிக்கிட்ட போய் சொல்றாரு, நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவங்க வேற விஷயத்துக்கு போயிடுறாங்க, அந்த வேற விஷயத்துக்கு போனா அடுத்து வேற விஷயத்துக்கு போயிடுறாங்க, எனக்கு என்னமோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த ப்ரோமோ அதோட முடியுது. தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு. ஏன்னா பிக் பாஸ் இன்னைக்கு ஃபுல்லா ப்ரோமோ சென்டரா வச்சுதான் போல இருக்கு. டாஸ்க்லாம் எதுவும் இல்லையா? ஓகே, லைவ்ல நேத்து நைட் என்ன நடக்குது அப்படின்னா, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் கத்தி பேசி பாட்டு பாடி எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சோ அந்த டைம்ல சாண்ட்ரா தூங்கிட்டு இருந்தாங்க, வெளியே போய் படுத்துட்டாங்க. அதோட தொடர்ச்சியா தான் காட்டுறாங்க. எல்லாரும் சுத்தியில நிக்கிறாங்க, சாண்ட்ரா நடுல உட்காந்துருக்காங்க. வினோத் சொல்லியிருப்பார் போல இருக்கு, அவங்க சவுண்ட் கம்மியா தானே பேசினாங்க, நீங்க அதை பெருசுபடுத்தாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. உடனே சாண்ட்ரா, ஆமாங்க நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அவங்க சவுண்ட் கம்மியா தான் பேசினாங்க, நான் வெளியே படுத்துட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே சபரி, நாங்க உங்களை வேணுக்குனே வெளியே படுக்க வைக்கணும்னு நினைக்கலங்க, நாங்க எந்த இன்டென்ஷனையும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. சாண்ட்ரா சொல்றாங்க, என்ன இப்போ, அதாவது ஆல்ரெடி பேசிட்டு இருப்பாங்கல்ல, சோ அதெல்லாம் அதை காதுல விழுந்திருக்கும் போல இருக்கு. அதை வச்சு சொல்றாங்க, ஆமா நான் கேமுக்காக தான் விளையாடுறேன், பாவமா இருக்கேன், சிடுமூஞ்சி அப்படின்னு என்ன வேணா சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே இல்ல, நான் உங்கள்ட்ட சண்டை போட்டா வெளியே படுத்தேன், நான் என்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. உடனே மறுபடியும் சபரி, நாங்க வேணுக்குனே பண்ணல அப்படின்னு சொல்ல சாண்ட்ரா, நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதை பண்றதா இருந்தாலும் எதை பேசுறா இருந்தாலும் கேமராக்கு முன்னாடி போய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.